செம்பருத்தி பூ அழகுக்கு மற்றும் பூஜைக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பூ என்று இன்னைக்கும் பலரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதையும் தாண்டி மருத்துவ உலகத்துக்கே சவால் விடக்கூடிய மருத்துவ குணங்களை அள்ளி கொடுக்கும் என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அதனாலதான் அந்த காலத்துல சித்தர்கள் இது தங்க பஷ்பத்திற்கு ஈடானது என்று சொன்னார்கள். செம்பருத்தி பூவுல நிறைய தங்கச்சத்துக்கள் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கும் சில இடங்கள்ல இந்த பூவை தங்கப்பூ என்றும் சொல்லுவாங்க. ஒரு செம்பருத்தி பூ வீட்டுல இருந்தாலே போதும் ஒரு மருத்துவர் இருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமான மருத்துவ குணங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய செம்பருத்தி பூவினுடைய மருத்துவ குணங்களை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. பொதுவாகவே செம்பருத்தி பூல நிறைய வகைகள் இருக்கு. அதாவது ஒற்றை செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி, அப்புறம் ஹைபிரிட் செம்பருத்தி. இப்ப பாத்தீங்கன்னா கலர் கலரா ஹைபிரிட் செம்பருத்தி அந்த மாதிரி நிறைய வருது. ஆனா அதுல எல்லாம் அதிகமான மருத்துவ குணங்கள் இல்ல. நான் இப்ப கையில வச்சிருங்க பாருங்க. இது 5 இதழ்களை கொண்டு இருக்கும். ஓரங்கள்ல சின்ன சின்ன விளிம்பா இருக்கும். அதாவது அந்த இதழ்கள்ல ஒரு விளிம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வர ஆரம்பிக்கும். சிவப்பு கலர்ல இருக்கும். அதாவது ரத்த சிவப்பு கலர்ல இருக்கும். இதுதான் நாட்டு செம்பருத்தி. இந்த நாட்டு செம்பருத்தில தான் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கு. அடுக்கு செம்பருத்திலோ இல்ல ஹைபிரிட் சொல்லக்கூடிய அந்த கலர் வகையான செம்பருத்திலோ இல்ல. அதனால நிச்சயமாக இந்த மாதிரி செம்பருத்தி செடி உங்களுக்கு நர்சரியில கிடைக்கும். நீங்க வாங்கி வீட்டுல வைக்கலாம். இது மண்ணுலயும் வைக்கலாம், இல்ல நீங்க தொட்டிலையும் வச்சு வளர்க்கலாம். தொட்டியில வைக்கும்போது பெரிய தொட்டிகளை வைக்கும்போது நல்லா வளரும். இப்ப இந்த செம்பருத்தி பூவை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த செம்பருத்தி பூவை பயன்படுத்தி ஒரு டீ ரெடி பண்ணலாம். அந்த டீயை நம்ம ரெகுலரா குடிக்கும் போது என்னென்ன மருத்துவ பலன்கள் நமக்கு கிடைக்குதுன்றத பத்தி பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 250 இருந்து 300 ml அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்குங்க. இப்ப இதுல 4 இருந்து 5 பூ அளவுக்கு வரைக்கும் சேர்த்துக்கலாம் தாராளமா. அதனுடைய அந்த மகரந்தம் சொல்லுவாங்க, அதையும், அதாவது நடுவில் அந்த சின்னதா நீட்டா வருது பாருங்க, அதையும் சேர்த்து பயன்படுத்தலாம். காம்புகளை நீக்கிடுங்க. இப்ப இதை ஸ்டவ்ல வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 3 இருந்து 4 நிமிஷம் மட்டுமே கொதிச்சா போதும். தண்ணியினுடைய நிறம் உங்களுக்கு நல்லா ரத்த சிவப்பு கலர்ல மாறி வர ஆரம்பிக்கும். இப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அதை அப்படியே வச்சிருங்க. நல்லா அந்த சாறு இறங்கட்டும். அந்த இதழ்கள் உங்களுக்கு மஞ்சள் நிறமாக மாற ஆரம்பிச்சிடும். இப்ப இதை நீங்க வடிகட்டி பயன்படுத்தலாம். இல்ல நீங்க மிதமான சூட்லயும் இதை நீங்க குடிக்கலாம். இதுல கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சக்கரை இல்லைன்னா தேன், இதுல எது வேணாலும் பயன்படுத்தலாம். தேன் பயன்படுத்த போறீங்க அப்படின்னா இதனுடைய சூடு கொஞ்சம் குறைந்த பிறகு நீங்க பயன்படுத்துங்க. சூடா இருக்கும்போது தேன் பயன்படுத்தாதீங்க. இதை நீங்க காலையில டீ காஃபிக்கு பதிலாக குடிக்கும் போது அவ்வளோ இதமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப மருத்துவ உலகத்துக்கே சவால் விடக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள். அதாவது ரத்த கொதிப்பு, ரத்த குழாய் அடைப்பு, இதய படபடப்பு, இதய வலி, இதை எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடிய தன்மை இந்த செம்பருத்தி பூ டீக்கு உண்டு. எவ்வளவு நாளைக்கு இதை குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் வேணாலும் குடிக்கலாம். இல்லைன்னா வாரத்துல ஒரு 3 நாளைக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாராளமா இதை நீங்க குடிக்கலாம். இல்ல காலையில வெறும் வயிற்றுல உங்களால இதை குடிக்க முடியலன்னா உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ குடிக்கலாம். ஆனா நைட்ல படுக்க போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டீ குடிக்காதீங்க. இந்த டீயை குடிக்கிறதுனால ஞாபக சக்தி நல்லா அதிகரிக்கும். ஹீமோகுளோபின் அளவு நல்லா அதிகரிக்கும். இதனால உடல் சோர்வு நீங்கும். உடல் சூடு குறைய ஆரம்பிக்கும். முறையற்ற உணவு பழக்க வழக்கங்களால் இன்னைக்கும் பல பேருக்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனை வாய்ப்புண், வயிற்றுப்புண், வாய் துர்நாற்றம். இதை நீங்க சாப்பிடும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள். அதாவது ஒரு 5 செம்பருத்தி பூவை நெய்யில போட்டு வதக்கிட்டு அப்படியே நீங்க சாப்பிடும்போது அந்த கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், உதாரணத்துக்கு நீர்க்கட்டி, இது எல்லாமே சரியாகும். முறையற்ற மாதவிடாயும் சரியாகணும் அப்படின்னா இதை நீங்க காலையில வெறும் வயிற்றுல இந்த டீயை குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும்போது அந்த முறையற்ற மாதவிடாய் சரியாகிடும். வெள்ளைப்படுதல் நோயும் சரியாகிடும். சில பெண்களுக்கு அந்த மாதவிடாய் சமயங்கள்ல வாந்தி, மயக்கம், இடுப்பு வலி, வயிற்று வலி அதிகமா இருக்கும். அந்த சமயங்கள்ல இந்த செம்பருத்தி பூவை அப்படியே பச்சையாவே ஒரு 5 பூ சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி டீ போட்டும் குடிக்கலாம். அந்த மாதிரி குடிக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். குறிப்பாக செம்பருத்தி பூ பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. பெண்களுக்கு மாதவிடாய் சமயங்கள்ல ஏற்படக்கூடிய அதிகப்படியான உதிரப்போக்கு பிரச்சனையையும் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த டீக்கு உண்டு. இதை எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேருக்கு எப்பொழுதுமே இளமையா இருக்கணும், நல்ல சருமம் பளபளப்பா இருக்கணும்னு நினைப்போம். அவங்களும் இதை சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது அதாவது இந்த பூல தங்கச்சத்து அதிகமா இருக்கு. இதனால உடலில் உள்ள நச்சுக்கள் முழுமையாக வெளியேற ஆரம்பிக்கும். உங்களுடைய உடலும் நல்ல பளபளப்பாக தங்கம் போல மின்ன ஆரம்பிக்கும். அடுத்ததா இதே பூவே தேங்காய் எண்ணெயில காய்ச்சி முடிக்கு தடவிட்டு வரும்போது முடிக்கு நல்ல ஒரு கண்டிஷனராகவும் இருக்கும். முடி உதிர்வு நிற்கும். முடி நல்லா அடர்த்தியா ஆரோக்கியமாக வளரும். இளநர பிரச்சனை இருக்காது. சில பேருக்கு பேனு, ஈறு தொல்லை அதிகமா இருக்கும். அவங்க ஒரு 10
பூவை எடுத்து அப்படியே நல்லா மிக்சியில அரைச்சிட்டு அதை அப்படியே ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தலையை வாஷ் பண்ணிடுங்க. இதே மாதிரி 3 நாளைக்கு தொடர்ந்து பண்ணும்போது அந்த பேன் ஈர் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிடும். அந்த அளவுக்கு அதிகப்படியான மருத்துவ குணங்களை உள்ளடக்கிய இந்த தங்கப்பூவை நம்மளும் இனிமே வந்து பயன்படுத்துவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.